அவங்களுக்கு அந்த மன வலிமை கிடைக்கணும்ல, நம்மளை இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அது அவங்கள எல்லா துன்பத்தையும் சகித்து கொள்ள வைக்கிறது. துன்பத்தை அவங்களா வலிந்து அந்த வறுமையை தேர்ந்தெடுத்து கொண்டாங்க, பசியை தேர்ந்தெடுத்து கொள்ளும் பொழுது எந்த கஷ்டம் வந்தாலும் அல்லாவுடைய நாட்டம், இறைவனுடைய நாட்டம்னு சொல்லி இவ்வளவுக்கு 40,000 50,000 பேரை கொன்று குவித்த பிறகு, வீடு வாசல்லாம் தகர்த்து எரிந்த பிறகு கூட அவங்க இந்த மாதிரி உறுதியாக நிற்பதற்கு முக்கியமான காரணமே இந்த மாதிரியான ஆன்மீக பயிற்சிகள் தான். ஆன்மீகத்தில் கிடைச்ச அந்த டானிக்கை வைத்து தான் அவங்க அந்த நிற்கிறாங்க. அதனால சோமாலியா மக்களுக்கும் கூட அந்த ஆன்மீக பயிற்சி தேவைதான். தேவன் சொல்றீங்க, ஆனா அது ஒரு சமத்துவமா இல்லையே. அதாவது புலி ஏப்பம் பசி ஏப்பம்னு சொல்லுவாங்களே, நல்லா சாப்பிட்டு வர்றவனுக்கும் வரக்கூடிய ஏப்பம் வரும், சாப்பிடாமலேயே இருக்கக்கூடிய அந்த ஒட்டிய வயிறுடைய ஏழைக்கும் ஏப்பம் வரும். இருவருக்கும் சமமான சமத்துவம், இருவரையும் சமமா ட்ரீட் பண்றதுங்கிறது ஒரு சமத்துவம் இல்லாத ஒரு தன்மை தானே. அவன் கஞ்சிக்கே வழி இல்லாம இருக்கிறான், இவன் பண்ண சொல்லப்போனா பணக்காரர்கள் பெரும்பாலும் பணக்காரர்களா இருப்பதுக்கு இவங்க ஏழையா இருப்பதுக்கும் தொடர்பா இருக்கு. இன்னைக்கு பேங்க்ல பணத்தை கொள்ளையடிக்கிறவன் பெரிய பெரிய கார்பரேட் பணக்காரன், அவனும் பணக்காரன், அவனும் இருக்கிறான், இவனும் நோன்பு இருக்கிறான், இவனுக்கு வர வேண்டிய வரி பணம் எல்லாத்தையும் தான் அந்த கார்பரேட்டுகள் இது பண்றாங்க. அங்க இருக்கக்கூடிய ஒருத்தனும் நோன்பு வைக்கிறான், இவனும் நோன்பு வைக்கிறாங்கிறது ஓகே, ரெண்டு பேருமே இறைவனை இது பண்றாங்க. பட் லைஃப் ஸ்டைல் ரெண்டு பேருக்கும் ஒன்னா இல்லையே. அது ஒன்றா இல்லைங்கிறது நோன்புக்கு மட்டும் உண்டது இல்லை, 12 மாசத்துக்கு தான் இருக்கு. நோன்புனால உண்டது இந்த சமத்துவமின்மை நீங்க சொல்றீங்களே, அது நோன்பின் காரணமாக ரம்ஜான்ல மட்டும் வரலையே, அதுக்கு முந்தின மாதங்கள்ல அந்த சமத்துவமின்மையத்தான் இருக்கும். பொருளாதார ஏற்றத்தாலும் அந்த முறையற்ற அந்த சோமாலியா பகுதியில தான் அதிகமான தங்கம் கிடைக்குது. தங்க சுரங்கமெல்லாம் ஆப்பிரிக்காவில் தான் இருக்கிறது. அவ்வளோ வளம் இருந்தும் கூட நிர்வாகம் பண்ணக்கூடிய ஆட்சியாளர்களுடைய அயோக்கியத்தனத்தின் காரணமாக அந்த மக்கள் வறுமையில வாடிக்கொண்டிருக்கிறார்கள் வைங்களேன். வாடிக்கொண்டு இருந்தாலும் இந்த ஏற்றத்தாழ்வா இருக்கிறதுங்கிறது 11 மாசத்துலையும் இருக்கும். இந்த நோன்புக்கு மட்டும் உள்ளதா இருந்தா தான் நோன்பை நம்ம இந்த காரணத்துல சேர்க்கணும். அதுக்கு முந்தின மாசம் அப்படித்தானே இருந்தாங்க. அவன் சாப்பிட்டது இவன் சாப்பிடலையே. அதுக்கு முந்தின மாசங்கள்லையும் அவன் 3 வேளை சாப்பிட்ட மாதிரி இவனுக்கு 3 வேளை சாப்பிட முடியலையே. வசதி உள்ளவன் அவன் ஒரு உயர்ந்த லக்ஸரியான வாழ்க்கையை தான் வாழ்வான், வசதி இல்லாதவன் சாதாரண வாழ்க்கையை தான் வாழ்வான். அப்ப இந்த நோன்பு காரணமாக நம்ம இதை பிரிச்சு சொல்ல முடியாது. பொதுவாக இந்த ஏற்றத்தாழ்வு இருக்கு, அப்படித்தான் இறைவன் உலகத்தை படைச்சிருக்கிறான். சிலர் மேலே சிலர் கீழே தான் என்ன செய்வாங்க இருப்பாங்க. இவங்க கொஞ்சம் ஓவரா கீழே இருக்கிறாங்க. இந்த சோமாலியா மக்கள் ரொம்ப அதிகப்படியாக கீழ்நிலையில் இருக்கிறாங்க. கீழ்நிலையில் இருந்தாலும் நோன்பு என்பதோ இஸ்லாம் என்பதோ அவங்களுக்கு இல்லாம இருந்தா கூட இப்படித்தானே இருப்பாங்க. இந்த நிலைமை இஸ்லாம் ஒரு கடமையினால அவங்களுக்கு வந்தது இல்லை, அவங்களுடைய பொருளாதார சூழ்நிலையினால வந்திருக்கே தவிர